Hi, assalamu alaikum. Welcome back to Sweet Escape Dreams. இன்னைக்கு நாம என்னோட ஸ்டைல்ல பீஃப் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்க cumin seeds 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். black pepper seeds வந்து 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். poppy seeds 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் fennel seeds 10 cashew nuts எடுத்துர்க்கேன். பாதாம் ஒரு 5 எடுத்துர்க்கேன். சீனி இது 2 இன்ச் அளவு எடுத்துர்க்கேன். கொஞ்சம் போல ஜாதி பத்திரி எடுத்துர்க்கேன். ஒரு பீஸ் ஜாவித்ரி எடுத்துர்க்கேன். 3 cloves 6 பீஸ் cardamom எடுத்துர்க்கேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு blend பண்ணி பவுடர் ஃபார்ம்ல எடுத்து வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸில blend பண்ணி எடுத்து வந்துடலாம். இப்போ ஒரு creamy கன்சிஸ்டன்சிக்கு நல்லா blend பண்ணி எடுத்து வந்தாச்சு. நான் இங்க ஒரு 1/2 கிலோ அளவு பீஃப் எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணி இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 1 கிளாஸ் அளவு வாட்டர் ஊற்றிட்டு இதை ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பீஃப் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. 10 விசில் 12 விசில் வச்சு எடுத்தோன்னா குயிக்காக குக் ஆயிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி சாஸ் பேன் வச்சிருக்கோம். 150 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு இப்போ இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இங்கே பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய சைஸில் 4 ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 டொமேட்டோ மீடியம் சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சிருக்கேன். சில்லி ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். கொரியண்டர் லீவ்ஸ் வந்து வாஷ் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம கிரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி ஆனியன் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணும்போது ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணுங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போ நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடி குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா போட்டு வதக்கி விட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கும் போது ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடுங்க. இப்போ நம்ம வந்து 50 கிராம்ஸ் அளவு உதயகிருஷ்ணா கீ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். பிரியாணி செய்யும் போது ஸ்பைசஸ் எல்லாத்தையும் முன்கூட்டியே நீங்கள் பிளண்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ ஆட் பண்ணி செய்யும் போது கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே குக் ஆகிடுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுருணும். நல்லா வதங்கி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அழகாக வருங்க பாருங்கள். அப்போ தான் நல்லா மசிஞ்சு வெந்திருக்கணும் தக்காளி எல்லாம். அப்போ தான் பிரியாணியோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை குக் பண்ணும்போது சிம்மில் வச்சு தாங்க செய்யணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கையளவு கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயில் வதங்கி வரும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் மிக்ஸியில் பிளண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும் போது கிரேவி நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 3 லெமன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வதக்கி விட்டுடலாம். நாம் இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா அது மசிஞ்சு அழகாக வந்துட்டாங்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பீஃப் வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். பீஃபை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃபுல்லாக பீஃப் வந்து நல்லா அந்த கிரேவியோட குக் ஆகி வரணும். கிரேவி எவ்வளோ க்ரீமியாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பீஃப் வந்து அதிலே கொஞ்சம் நேரம் குக் ஆகி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதிலே குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுக்கணும் அடுப்பை. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் அடியிலாம் பிடிச்சிடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நாம் சேர்த்துருக்க பிரியாணி ஸ்பைசஸோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த பீஃபில் இறங்கி பீஃப் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு படி அளவு அரிசி எடுத்துருந்தேன், அதுக்கு தகுந்த தண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பீஃப் வேக வச்சு வச்சிருந்தாலும் தண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருந்தாங்க பிரியாணி அரிசியை. நம்ம ஊற வச்சு செய்யும் போது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க பிரியாணி. இப்போ ஒரு லிட்டை போட்டு மூடி குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா அடியோட ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்காக வச்சுருந்த அரிசி இருக்குல்ல, தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுடுங்க, இல்லைனா மேலே தெரிச்சிடும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன்னா கரெக்டாக இருக்குங்க. தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கணும். பிரியாணிக்கு நம்ம சேர்த்துருந்த அரிசி எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா அடியோட கிளறி விட்டுருணும். லிட்டை போட்டு மூடி குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு 5 மினிட் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வடியணும். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம பரட்டி விட்டுடலாம்.
ஒரு ஆப்பை வச்சு நம்ம ஃபுல்லாத்தையும் பரட்டி விட்டுடலாம் அடியோட. அப்போ தான் கீழேயும் நல்லா வெந்து வரும். எல்லா பக்கமும் குக்காகி இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. அப்போ வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பரட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு லிட்டை போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக அழகாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பீஃப் பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பிரியாணியோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த பீஃபில் இறங்கி பீஃப் நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. பீஃப் நல்லா அழகாக வெந்திருக்கு. பிரியாணியும் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கு பாருங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்க எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் பரட்டி விட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி. இந்த பிரியாணிக்கு நம்ம வந்து பிரியாணி கஞ்சி செஞ்சிடணும். எப்போவுமே பிரியாணி கஞ்சி செய்வோம். அந்த தயிர் பச்சடியும் நம்ம செய்வோம். தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணிக்கு. நாங்கள் எப்போவுமே பிரியாணி கஞ்சி செஞ்சிடுறது. இந்த பாருங்கள் அடுப்பில் நாங்கள் பிரியாணி கஞ்சி வச்சு செஞ்சாச்சு. கோதுமை குருணை வச்சு செஞ்சுருக்கேன் நான். உங்களுக்கு இந்த பிரியாணி கஞ்சி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு கோப்பையில் பிரியாணி கஞ்சியை சர்வ் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிரியாணி கஞ்சி ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பிரியாணி கஞ்சி வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணி கூட செய்யலாம், இல்லை சும்மாவும் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் பீஃப் பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பிரியாணியோட பிரியாணி கஞ்சி வச்சு தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருந்துச்சுங்க. மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.